அல்லேலூயா. நல்லா கவனம் செலுத்துங்க. நீங்க சொல்லலாம், ஒரு வேலை என்னால் இது முடியல, என்னால் அது முடியல அப்படின்னு. என்னோட காரியங்கள் நிறைவேற மாட்டேங்குது, என்னோட எல்லா காரியம் தடையா இருக்குது. நான் சொல்றேன், தடையா இருக்குதுன்னா நல்லது. ஏன் தெரியுமா? அது உனக்கு உரியதல்ல. உன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை நீ கேட்கும் போது அது நடக்கல அப்படி சொன்னா அது உன்னுடையதல்ல. எனக்கு வரும் ஒத்தாசை பருவதற்கு நேராக. பருவதனம் என்ன தெரியுமா? பரத்திலேந்து வருகிறது. யாருக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதிசயங்களை பரத்திலேந்து உனக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவன். காரியத்தை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நாள்தோறும் தன் பிள்ளைகளோடு பேசுவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் எத்தனை பிள்ளைகள் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? நம் செவிகளை அடைத்து விடுகிறோம், இருதயத்தை அடைத்து விடுகிறோம். நம்மளுடைய பிரச்சனையை கொண்டு வந்து முன்னுக்கு வைத்து வாசல் கதவு அடைக்கப்பட்டு சொல்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வாசல் கதவும் உனக்கு நேராக அடைக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் வாக்கு கொடுத்த தேவன். வெளிப்பாடு விசேஷம் 3:8 சொல்லு, இதோ உனக்கு முன்பதாய் நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருத்தரும் பூட்ட முடியாது. No one can close the door that God has opened for you. Hallelujah. If it is your blessings, no one can stop it. எந்த கொம்பனாலும் அதை நிப்பாட்ட முடியாது. உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும். Hallelujah. அது எப்படி அப்படிதான் இருக்கலாம், அது அப்பாற்பட்டதா இருக்கலாம், அது நடக்கமான ஒரு கேள்விக்குறியோடு நீ இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நியமித்ததை இறுதி வரைக்கும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் உண்டு, எல்லாருக்கும் நிந்தை உண்டு, நெருக்கம் உண்டு, ஆகாரம் சாப்பாடு இல்லாத நாட்கள் கடந்து போவீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதில்லை, ஒருபோதும் நான் உன்னை மறப்பதில்லை. என் ஆண்டவர் உன்னை மறக்காம இருக்கணும்னா அதற்கு முதல் நீ உன் இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அவர் சித்தத்துக்கு செயல்படுறதுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகத்தின் சித்தம் அல்ல. இவங்க கவுச்சுக்குவாங்க, அவங்க கவுச்சுக்குவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க எல்லாம் நினைக்கிறதுனால உன் வீட்டை சோறு வேக போவதில்லை, உன் வயிறு நிறைய போவதில்லை, உன் ஆத்மா ரட்சிக்கப்படுவதில்லை. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, என் ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார், என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படி நீ ஓடுறவனாக மாறும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற ஜெயத்தை உன் கண்கள் காண ஆரம்பிக்கும்.